ஆண்டாள் திருவடிகளே சரணம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 22. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ என்று கூறுகிறாள். சாபம் என்பது நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய பாவங்களின் மற்றொரு ரூபம். பாவங்கள் என்பது நாம் செய்யும் தவறான வினைகள், நாம் செய்யும் தீய விஷயங்கள். நாம் செய்யும் தவறுகள் யாருக்கோ தீமை விளைவித்திருக்கலாம். யாருக்கோ தீமை விளைவித்ததன் பயனாக நமக்கு சாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் சாபங்கள் என்றால் நாம் செய்யும் பாவங்கள் தான் என்று பொருள்படுகிறது. இப்பொழுது ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோ என்று கூறுகிறாள். ஏற்புடமே கூறுகிறாள். இங்கு நாம் எதை ஏற்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள்? நாம் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டுமா? ஆமாம், நான் தவறு செய்துவிட்டேன், நான் நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன் என்று அந்த ஒப்புதலை, அந்த ஏற்றுக்கொள்வதை பற்றி இங்கு சொல்கிறாளா? அல்லது நான் செய்த இந்த பாவங்களால் மற்றவருக்கு தீமை ஏற்பட்டு விட்டது, ஆமாம், மற்றவருக்கு தீமை செய்யும் விதமாக நான் ஏதோ செய்துவிட்டேன் என்று அந்த ஒப்புதலை சொல்கிறாளா? அங்கு நாம் ஏற்க வேண்டும் அல்லவா? அந்த ஏற்புடைமையை சொல்கிறாளா என்று பார்த்தால் இரண்டுமே இல்லை. அவள் சொல்வது அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோ என்று. இந்த சாபங்கள் போவதற்கு, இந்த சாபங்கள் நம்மிடமிருந்து விலகுவதற்கு என்ன உபாயம்? கண்ணன் அவனுடைய அழகான அந்த கண்களால் நம்மை பார்த்து கடாட்சித்தால் நம்முடைய சாபங்கள் பறந்துவிடும் அல்லவா? அப்பொழுது நாம் அந்த கடாட்சத்தை ஏற்க வேண்டும், அந்த கருணையை ஏற்க வேண்டும் என்று அந்த ஏற்புடைமை பற்றித்தான் அவள் இங்கு சொல்கிறாள். இது என்ன ஒரு விஷயமாக இருக்கிறது? எல்லாருக்குமே தானே கருணை வேண்டும். கருணை வேண்டாதவர்கள் யாரேனும் இருப்பார்களா? கருணையை ஏற்காதவர்கள் இருப்பார்களா என்று நமக்கு கேள்வி எழலாம். நமக்கு வேண்டும் என்பது ஒரு விஷயம். நாம் ஒரு விஷயத்தில் ஆசைப்படுகிறோம், அது நமக்கு வேண்டும் என்பது ஒரு விஷயம். அதை நாம் அப்படியே ஏற்கிறோமா என்பது வேறொரு விஷயம். நாம் ஏற்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு மிக அழகாக விரிவாக காண்பிக்கிறார். ஏற்புடைமை, அக்செப்டன்ஸ். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அந்த ப்ராப்ளத்திற்கான சொல்யூஷன் நமக்கு வேண்டும் என்றால் அந்த சொல்யூஷனை நாம் ஏற்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி என்று நாம் பார்த்தோம். ஒரு பேருந்தில் ஒரு நபர் நிற்கிறார், அவருக்கு உட்கார இடமில்லை. அவர் நிற்பதை பார்த்து வேறு ஒருவர், மற்றொருவர் அவருக்கு உட்காருவதற்காக சிறிது தன்னுடைய இருக்கை சரி செய்து கொண்டு அவரை உட்காருமாறு அழைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். உட்காருங்களேன் என்று சொல்கிறார். இந்த நின்று கொண்டிருக்கிற நபர் எனக்கு இந்த இருக்கை வேண்டாம், நான் நின்று கொண்டே வருகிறேன் என்று சொல்வாரே ஆனால், இந்த உதவியை அவர் மறுப்பாரே ஆனால் என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும்? நமக்கு அந்த இருக்கை கிடைப்பது என்பது சொல்யூஷன், நாம் நிற்கிறோம் என்பது ப்ராப்ளம். ஆனால் அந்த சொல்யூஷனை, அந்த விடையை ஒருவர் மறுக்கிறார் என்றால் என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும்? முதல் காரணம், அவர் நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம், நம்மால் நிற்க முடியும் என்று நினைப்பது காரணமாக இருக்கலாம், இல்லையா? மற்றொன்று, அவருடைய நிறுத்தம், பேருந்து நிறுத்தம் சீக்கிரமே வந்துவிடக்கூடியதாக இருக்கலாம். இப்போதே வந்துவிடும் அல்லவா, நாம் நின்று கொண்டே இருக்கலாம் என்று அவர் நினைக்கக்கூடும். மற்றும் ஒரு விஷயம், நாம் எப்பொழுதும் அலுவலகத்திலும் உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறோம், வீட்டிலும் உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறோம், இங்கு தான் நின்று விட்டு போவோமே என்று நினைப்பதாக இருக்கலாம். வேறு என்ன இருக்க முடியும்? நாம் இங்கு உட்காருவதற்கு பதிலாக ஒரு வயது முதியவரோ சிறிய குழந்தைகளோ உட்காரட்டுமே, நாம் ஏன் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த உதவிக்கு மறு உதவி நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதை தவிர ஒரு சுவாரஸ்யமான காரணம் என்னவென்றால், இவரே தன்னுடைய இருக்கை கொஞ்சம் சரி செய்து கொண்டுதான் நமக்கே இடம் தருகிறார். நமக்கு இந்த இடம் போதாது, இங்கு நம்மால் சௌகரியமாக உட்கார முடியாது, சிரமப்பட்டுத்தான் உட்கார முடியும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கலாம். இது எல்லாம் தவிர மிகவும் முக்கியமான ஒரு காரணம், பல பேருக்கு தன்மேல் மற்றவர்கள் பச்சாதாபம் படுவதை, பரிதாபப்படுவதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. என்னால் என்ன நிற்க முடியாதா, இவர் எதற்காக எனக்கு இடம் தருகிறார் என்று நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த உதாரணத்தில் நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், ஒரு சொல்யூஷன், ஒரு விடை நமக்கு கிடைக்கும் என்றாலும் கூட
ஏதோ பல காரணங்களினால் நாம் அதை ஏற்க மறுக்கிறோம். காரணங்கள் பலவாக இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் என்ன மூலம் என்றால், நம்முடைய மனதில் நாம் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு எண்ணம் நம் மனதில் இருப்பதால் தான் அந்த சொல்யூஷன், அந்த விடை நம் கண்முன்னே இருந்தும் கூட நமக்கு அது கொடுக்கப்படும் போது கூட நாம் அதை மறுக்கிறோம் என்று நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இதே போல்தான் நமக்கு வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு கிடைக்கும் கருணை இருக்கிறதல்லவா, அதை நாமே ஏதோ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு நாமே தடை போட்டு நிறுத்திவிடுவோம். இது போன்று நாம் தடை போட்டு நிறுத்துவது 2 விதமாக செய்வோம். ஒன்று, குழந்தைத்தனமாக அடம் பிடிப்பது. இரண்டாவது, எல்லாம் தெரிந்தவர்கள் போல் நடந்து கொள்வது. நமக்கு எல்லாமே தெரியும், நாம் மிகவும் அறிவாளி என்று நினைத்து நடந்து கொள்வது. இந்த குழந்தைத்தனமாக அடம் பிடிப்பது எப்படி என்றால், ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைக்கு எண்ணெய் வைத்துவிட வருகிறார் அல்லது மருந்து கொடுக்கிறார். இரண்டுமே தாயார் அந்த குழந்தையின் நல்லதுக்குத்தான் செய்கிறார். ஆனால் அந்த குழந்தை அதை புரிந்து கொள்ளாமல் குழந்தைத்தனமாக அடம் பிடிக்கிறது. அது குழந்தை, அதனால் அது அடம் பிடிக்கிறது. அந்த தாயாருக்கு அன்று அந்த எண்ணெய் வைப்பது, அந்த மருந்து தருவது, இந்த வேலை மட்டும்தான் நடக்கும், வேறு வேலையே நடக்காது. அத்தனை சிரமங்கள் அந்த குழந்தை அந்த தாயாருக்கு தந்துவிடும். இது போன்று நாம் குழந்தைத்தனமாக சில சமயங்கள் அடம் பிடித்து கொண்டு நமக்கு ஏற்படும் கருணைகளை தடைப்படுத்துகிறோம் என்பது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எப்படிப்பட்ட கருணை வேண்டும், எந்த மாதிரி வேண்டும் என்பதையெல்லாம் நாமே மிக அழகாக வகுத்து விடுவோம். எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இதை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது, நான் இத்தனை நாள் என்னுடைய பிரேயர்களை செய்து கொண்டு வந்தேன் அல்லவா, நான் என்னுடைய பிரேயர்களில் நான் என்ன பார்த்தேன் என்றால், என்னுடைய பிரார்த்தனைகளில் நான் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறேனோ அதைவிட அதிகமாக எனக்கு அதை எப்படி தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் போதிப்பதே ஜாஸ்தியாக இருந்தது, அதுதான் மிகுதியாக இருந்தது என்று அவர் கூறினார். இது நமக்கும் உண்மைதான். நமக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய பகவானிடத்தில் வைக்கும் பொழுது அதை எப்படி தர வேண்டும், எந்த மாதிரி தர வேண்டும் என்று நாம் அவருக்கு வகுப்பெடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது உண்மைதான் இல்லையா? இப்பொழுது நாம் ஒரு மருத்துவரிடம் செல்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. நாம் என்ன செய்கிறோம்? பெரும்பாலும் உடனே நமக்கு என்ன உடம்பு, நமக்கு என்ன சரியாக இல்லை என்று இன்டர்நெட்டை பார்த்து நாமே செல்ஃப் டயக்னோசிஸ் செய்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். அநேகமாக இதுதான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்க முடியும், இதுதான் நம்முடைய உடல்நிலை சரியில்லாததுக்கு காரணம் என்று நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். பிறகுதான் மருத்துவரிடமே செல்வோம். அவர் மருத்துவர் சொல்கிறார் இல்லையா, அதையும் நாம் கண்டுபிடித்ததையும் அங்கே வேறுபடுத்தி சீர்தூக்கி பார்ப்போம், சரியாக சொல்கிறாரா இல்லையா என்று. பிறகு அவர் சில மருந்துகள் தருவார் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு வந்து திரும்பவும் அதை வைத்துக்கொண்டு இன்டர்நெட்டில் பார்க்க தொடங்குவோம். என்னவென்றால், இவர் கொடுத்திருக்கும் மருந்துகள் எனக்கு ஒத்துக்கொள்ளுமா என்று நான் பார்க்கிறேன், எனக்கு அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குமா என்று நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு ஒரு மேதாவித்தனமாக நாம் நடந்து கொள்வோம். இவ்வளவு ஆராய்ச்சிகள் நாம் அதில் செய்தோம் என்றால் அந்த மருந்து நமக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அந்த மருந்து நமக்கு நல்ல வினைகளை எப்படி செய்யும்? நமக்கு உடம்பு எப்படி சரியாகும் இல்லையா? அப்படி என்றால் ஒரு நோயாளி எப்படி இருக்க வேண்டும் என்றால், மருத்துவர் மாத்திரைகள் கொடுக்கிறார் இல்லையா, எல்லாவற்றையும் சரியாக சாப்பிட்டு விட்டு அவர் வர சொன்ன நாளைக்கு சென்றோம் என்றால், என்ன உடம்பு எப்படி இருக்கிறது அவர் என்று கேட்டால், நன்றாக இருக்கிறது டாக்டர், இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது என்று சொன்னால், மருந்துகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டீர்களா? எல்லாவற்றையும் சரியாக சாப்பிட்டேன். உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏதேனும் வந்ததா என்று அவர் கேட்டால், நான் அதை பற்றி கவனிக்கவே இல்லையே என்று கூறினார். என்ன உங்களுக்கு பக்க விளைவுகளே வரவில்லையா என்று அவர் கேட்டார். ஐ டென்ட் நோட்டிஸ், ஐ டென்ட் லுக் ஃபார் சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொன்னால் அந்த மருத்துவருக்கு எப்படி இருக்கும்? அவர் எவ்வளவு மகிழ்வுறுவார்? அவருடைய சிகிச்சையை அவர் செய்வதற்கு நாம் எவ்வளவு ஏற்புடையவராக இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த மருத்துவரிடத்தில், நீங்கள் என்னை எத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை காலமாக உங்களுக்கு என்னை தெரியும், எனக்கு எந்த மாத்திரைகள் ஒத்துக்கொள்ளும், எந்த மாத்திரைகள் ஒத்துக்கொள்ளாது, எனக்கு எது நன்றாக வேலை செய்யும் என்று உங்களுக்கு தெரியாதா? அதனால் நான் இதில் பக்க விளைவுகள் வருமோ, எனக்கு என்ன நேருமோ என்றெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, நீங்கள் கொடுத்த மாத்திரைகளை நான் அப்படியே சாப்பிட்டேன் என்று சொன்னான். பெரிய நோய்கள் வரும் பொழுது கூட, சிகிச்சைகள் பெரிதாக இருக்கும் பொழுது கூட, அறுவை சிகிச்சைகளாக இருக்கும் பொழுது கூட, இப்படிப்பட்ட ஏற்புடைமை இருக்கிற நோயாளிகள் மிகவும் சுலபமாக அவர்கள் நோயிலிருந்து வெளிவந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை செய்வது அந்த மருத்துவர்களுக்கும் எளிதாக இருக்கிறது. இந்த மருத்துவர் நோயாளி இந்த பந்தம் இருக்கிறது இல்லையா, இது மிகவும் அழகான பந்தம், நிபந்தனைகளற்ற பந்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அந்த நோயாளி அந்த மருத்துவர் மீது வைத்திருக்கிறார். இதைத்தான் குலசேகர ஆழ்வார்
வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளா காதல் என்று சொல்கிறார். அப்படி ஒரு காதல் ஏற்பட முடியுமா? ஏற்பட முடியும். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் மருத்துவரே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்ன விதமான சிகிச்சைகள் வேண்டுமானாலும் செய்யுங்கள். நான் அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு புதிதாக, அழகாக, இன்னும் நல்ல தெம்பாக, ஆரோக்கியமாக வெளிவருவேன் என்று கூறக்கூடிய அந்த நோயாளியுடைய ஏற்படமை, அதைத்தான் அந்த நிபந்தனையற்ற அந்த அன்பு என்று குலசேகர ஆழ்வாரே எடுத்து காண்பிக்கிறார். அப்படி அந்த நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இருக்கின்ற அந்த அன்பை போன்றதுதான் நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய அன்பு என்று குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெருமாளே, நீ எனக்கு என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியும், எனக்கு சரியானதைத்தான் செய்வாய் என்று எனக்கு தெரியும். அந்த ஏற்புடைமை அதை ஆண்டாள் இங்கு அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ என்று கூறுகிறார். இந்த ஏற்புடைமை என்ற விஷயம் இருக்கிறதல்லவா, இது மிகவும் அழகான விஷயம். இதற்கு ஆங்கிலத்தில் அப்படியே அக்செப்டன்ஸ் என்ற ஒரு வார்த்தைத்தான் நாம் இப்பொழுது சொன்னோம். இந்த ஏற்புடைமை இல்லாவிட்டால் என்ன ஆகிறது தெரியுமா? உடம்பும் மனதும் எதிர்த்து கொள்ளும். அதை ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ஏற்புடைமை என்று சொன்னோம் இல்லையா, இது நம்முடைய உடம்பில் அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதை அதிகப்படுத்தும். எல்லா விதமான நேர்மறை விஷயங்களையும் நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். நம்மால் மிராக்கிள்ஸ் அவற்றை காண முடியும், அவற்றை நம் வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். மாறாக இந்த அக்செப்டன்ஸ் என்பதற்கு மாறாக ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் எப்பொழுதும் உடம்பு எதிர்த்த நிலையிலே தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை நாம் காண்பிக்க எந்த விதமான நேர்மறை விஷயங்களும் நம்மால் கிரகித்து கொள்ள முடியாது. நமக்கு வாழ்வில் எந்த விதமான அதிசயங்களையும் காண முடியாது. அந்த மிராக்கிள்ஸ் ஏற்படுவதை நாமே தடுத்து விடுவோம். அப்படி ஒரு கால் அந்த மிராக்கிள்ஸ் நடந்தாலும் அதை நம்முடைய உடம்பால் கிரகித்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்ப்பு நிலையே அந்த மிராக்கிள்ஸை தடுத்து விடும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் சரியாக சொல்ல போனால், இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறார்கள் அல்லவா, நமக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பவர்கள், அவர்கள் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், உடம்பை இன்னும் தளர்த்தி விடுங்கள், உடம்பை இன்னும் தளர்த்தி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது வரை நமக்கு தெரியாது நாம் உடம்பை அப்படி இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்படி உடம்பை இறுக்கி பிடித்து கொண்டிருந்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று நமக்கு ஒரு எண்ணம் போலிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் சொல்லும் வரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது நாம் அப்படி வைத்திருக்கிறோம் நம்முடைய உடம்பை என்று. அவர்கள் சொல்கிறார்கள் என்று தளர்த்தி விடுவோம். பிறகு சிறிது நேரத்திலேயே மீண்டும் அதே போன்று ஆகிவிடுவோம். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், தளர்த்தி விடுங்கள், ரிலாக்ஸாக விடுங்கள், ரிலாக்ஸாக விடுங்கள் என்று. நமக்கு இது நம்முடைய சுபாவமாகவே இருக்கிறது. எப்பொழுதும் உடம்பை இறுக்கி பிடித்து கொண்டு, மனதை இறுக்கி பிடித்து கொண்டு, எனக்கு இது இப்படித்தான் வேண்டும், இது போல்தான் நடக்க வேண்டும், இப்படி நடந்தால் மட்டும்தான் நான் இதை ஏற்பேன், இல்லை என்றால் இதை நான் ஏற்கவே மாட்டேன் என்று அப்படி ஒரு தடுப்பை, ஒரு பேரியரை போட்டு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் அப்படியே அணை போட்டு நிறுத்திவிடுவோம். ஆனால் ஆண்டாள் நமக்கு இங்கு என்ன காண்பித்து கொடுக்கிறாள் என்றால், நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், நாம் செய்த தீமைகள், நாம் அடுத்தவருக்கு செய்த தீய காரியங்கள், அதனால் நமக்கு ஏற்பட்ட சாபங்கள், இதை எல்லாவற்றையும் நாம் போக்க வேண்டுமென்றால் பெரிய சாதனைகள் எதுவும் செய்ய தேவையில்லை, பெரிய அபியாசங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். பேசாமல் இருந்தோம் என்றால், நாம் நம்முடைய ஏற்புடைமையை வளர்த்து கொண்டோம் என்றால், அந்த பெருமாள் என்னை காப்பாற்றுவார், அவருடைய கடாட்சம் என்னை காப்பாற்றும் என்ற அந்த நம்பிக்கையோடு, ஏற்புடைமையோடு இருந்தோம் என்றால், அவன் தன்னுடைய கடாட்சத்தால் நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் போக்கிவிடுவான் என்று இங்கு நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள். நாம் குழந்தைத்தனமாக அடம் பிடித்து கொண்டு, எனக்கு நீ எண்ணெய் வைத்து விடக்கூடாது, எனக்கு நீ மருந்து தரக்கூடாது, நான் சாப்பிடவே மாட்டேன் என்று குழந்தைத்தனமாக அடம் பிடிக்காமல், இல்லை என்றால் எனக்கு எல்லாமே தெரியும், நானே எல்லாவற்றையும் செய்து விடுவேன், எனக்கே என்னை பார்த்து கொள்ள தெரியும் என்று மிகவும் நம்முடைய அறிவையே நம்பிக்கொண்டு ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அப்படி இராமல், எனக்கு பெருமாள் எதை செய்தாலும் நல்ல விதமாகத்தான் செய்வார் என்று நோயாளி எப்படி அந்த நிபந்தனையற்ற அன்போடு தன்னுடைய மருத்துவரிடத்தில் அப்படியே ஒப்படைகிறாரோ, அப்படி ஒப்படைகிற அந்த ஏற்புடைமையைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள். நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை கடப்பதற்கு, நாம் செய்த பாவங்களை அழிப்பதற்கு, நமக்கு ஏற்பட்ட சாபங்களை போக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஏற்புடையவராக
உன்னுடைய கருணை கடாட்சம் என் மேல் பூரணமாக படட்டும், என் மீது முழுவதுமாக படட்டும், என் மேல் இருக்கும் சாபங்கள் எல்லாம் போகட்டும் என்று அப்படியே ஏற்புடையவராக இருப்பதுதான். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது ஏற்புடைமை, அக்செப்டன்ஸ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.